வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக இடமும் வாங்கியாச்சு. அப்புறம் வீடு கட்டணும் அப்படிங்கிறப்ப ஒன்று இழந்தா தான் ஒன்று பெற முடியும் அப்படின்ட்டு இழக்கிறதுக்குன்றது ஒன்றும் இல்லை. சரி மாமா பிள்ளைங்கள்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டு நம்ம தனியாக இருந்து தான் வீடு கட்டியாகணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்துருச்சு. ஏன்னா அவங்க அவங்க வந்து இங்கே இருந்து கட்டணும் அப்படிங்கிறது அது சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலையில் வந்து லீவே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து எப்படி வந்து லீவு போட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், தம்பி வந்து பெரியவனை வந்து நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே விட்டுட்டு வந்தோடனே அவங்களும் வந்து நல்ல முறையில் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பெத்த பிள்ளைய வந்து தாயும் தகப்பனும் தாண்டி வேற யார் பார்த்துக்குருவா? அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வார சனிக்கிழமை ஆனா என் சின்ன மகனை வந்து பார்க்க வந்துருவாங்க. சின்ன மகனையும் பார்த்துட்டு, என்னையும் பார்த்துட்டு போகிறதுக்காக அவங்க வந்து வந்துருவாங்க. எப்பவுமே வாரம் வாரப்ப இந்த கத்திரிக்காவும் எனக்கு நல்லா காய்ச்சி ஒரு பலன் தரும். ஏன்னா அங்கே கொண்டு போய் சமையல் பண்ணுறதுக்கு. தம்பிக்கு வந்து வீட்டில் தான் சமைச்சு வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ரக கத்திரிக்காய். அப்பா! அது ஒரு நீல கத்திரிக்காய். இது வந்து குண்டு கத்திரிக்காய். அவங்களுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து வந்தோடனே காய்கறி கொடுத்து விட்ருவேன். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இது ஒரு ரகம். இதெல்லாம் ஒரு ரகம், அது ஒரு ரகம் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து காய்ச்சி நல்லா செழிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து நான் கொடுத்து விட்ருவேன். வீட்டுக்கு பின்னாடி தான் இது எல்லாமே வந்து நான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம வாழை மரமும் நல்லா தார் போட்டிருக்குது, குலதள்ளி இருக்குது. நான் சப்போட்டாவும் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கேயும் கத்திரிக்காய். இது வீட்டுக்கு முன்னாடி போட்டது. இது வந்து ரொம்ப வந்து லென்த்தாக வரும். இப்போ என்னன்னு தெரில, இது சரியான லென்த்து வர்றதில்ல, சத்து குறைபாடு போல். ஏன்னா உரங்கிற எதுவுமே போடல. இந்த நிறத்த பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே ஒரு குண்டு கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. இங்கிட்டலாம் இல்லை போல். இங்கே ஒன்று கிடக்குது. இது என்ன பச்சை கத்திரிக்காய் போலங்க. இந்த வருங்க, அவ்வளோதான், கத்திரிக்காய் அப்படியே முடிக்காச்சு. கட்டி போட்டிருக்கல அப்புறம்